அதாவதுங்க, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மஞ்சக்காமல வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாவே தெரியுமா. அந்த மாதிரி டிஎம்கே எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் கண்ணுக்கு தமிழக முதலமைச்சரும் டிஎம்கே கட்சியுடைய தலைவருமான ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் பொழுது உலகத்தின் 8வது அதிசயமாக தெரிகிறது. நம்பித்தான் ஆகணும். நம்பல அப்படின்னா இந்த ரேஷன்ல கொடுக்குற வேட்டி சேலை கூட நமக்கு கிடைக்காது. உண்மையிலே வந்துட்டு ஸ்டாலின் ஐயா ஒரு அதிசய பிறவிதான். உலகத்தின் 8வது அதிசயம் தான். ஏன்னா எந்த மாநிலத்திலையும் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட மாட்டாங்க, இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உலகத்தின் 8வது அதிசயம் எங்க இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 5 வருட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய உலகத்தின் 8வது அதிசயமான நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய தலைமையில நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னா வீதிக்கு வீதி போராட்டங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு சம்பவம், தமிழர் திருநாள் அப்படின்னு நாம பொங்க வச்சு கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, என்னதான் கேட்குறாங்க? உங்க பதவியை கேட்டாங்களா? சிஎம் பதவி எங்களுக்கு கொடுத்துருங்கன்னா கேட்டாங்க, இல்லை எம்பி பதவியை கொடுங்க அமைச்சராக்குங்கன்னா கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்கல. கிட்டத்தட்ட 13 வருடங்களாக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். 2012 வேலைக்கு நாங்கள் சேர்ந்தோங்க. பகுதி நேர ஆசிரியராக சேர்த்தீங்க எங்களை. 12,000 பேர் நாங்கள் இதில் இருக்கிறோம். வாரத்தில் 3 நாள் தான் எங்களுக்கு வேலை இருக்குது, குறிப்பிட்ட பள்ளிகளில், அரசு பள்ளிகளில். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? டிஎம்கே வாக்குறுதி எண் 181. அதில் என்ன சொல்லியிருக்கீங்க? சம வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், சம ஊதியம். அதாவது அரசு பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி இருக்குல்ல, அதே மாதிரி உங்களுடைய பணியை நாங்கள் நிரந்தரம் பண்றோம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம், அதே சம்பளத்தை உங்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். சம வேலை, சம ஊதியம். இதுதான் அந்த தேர்தல் அறிக்கை 181. அந்த தேர்தல் அறிக்கையில் நீங்க சொன்னத மாதிரி எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க, ஊதிய உயர்வு கொடுங்க. ஊதிய உயர்வுனா என்ன? அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் மட்டுமே இல்லை, அதற்கு முன்னாடி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் எத்தனையோ நாட்கள் நடந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சேப்பாக்கத்துக்கு துணை முதலமைச்சர் போறாங்க, முதலமைச்சர் போறாங்க, கூலிப்பட ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் போறாங்க. இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. அமைச்சர் சேகர் பாபுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற கேள்வி நம்ம ஏற்கனவே முன் வச்சோம். வர சொல்லுங்க ஐயா, அந்த KN நேரு அமைச்சரை வர சொல்லுங்க ஐயா அப்படின்னு மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க, கேள்வி எல்லாம் முன் வச்சாங்க. எங்க போயிட்டாரு அந்த அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்க. அது போக செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, பட்டப்பகல்ல நடக்குதுங்க கொலை. இரவு நேரத்துல தூங்கிட்டு இருந்தவன வெட்டிட்டாங்க. இப்படி மருத்துவமனைகள்லாம் இப்ப கொலை கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கலைஞருடைய வசனத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா கோவில்கள்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய கூடாரமாக மாறுது இல்ல, அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவமனைகள் எல்லாமே கொலை கூடமாக மாறிட்டு இருக்குது. அங்க மருத்துவர்கள் எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க கையில, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்றாங்க. ஏன் இதெல்லாம் கேட்கறாங்க? ஏன் இத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த தமிழகத்துல? நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதி ஆட்சி பிடிப்பதற்காக அள்ளி விட்டீங்க. 505 தேர்தல் அறிக்கையை அள்ளி விட்டீங்க. அந்த தேர்தல் அறிக்கையை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு இப்ப மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி முடிகிற நேரத்திலேயாவது அதை நீங்க பண்ணி கொடுத்துட்டு போனா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தானே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. தூய்மை பணியாளர்களை பார்க்கும் பொழுது குண்டு கட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது தண்ணியெல்லாம் காட்டுக்கு மாற்றுவாங்கல்ல காவல்துறை அதிகாரிகள், அது மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் மிட் நைட்ல இறக்கி விடுறது, எங்கேயும் குடோன்ல கொண்டு போய் அடைக்கிறது, நாயை அடைக்கிற மாதிரி எங்கே இருந்து இல்லாமோ வேலைக்கு ஆளை அமர்த்துறீங்க. எந்தெந்த கம்பெனிகளுக்கெல்லாம் எங்களை விற்கிறீங்க, கான்ட்ராக்ட் முறையில் எங்களை வித்துடுறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இறங்காது. அதுவும் போக ஜாப் டு ஜியோ நாங்க 23 வருடங்களாக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்க கொடுக்கணும். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜாப் டு ஜியோ அமைப்பினர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா, மேல கையை வச்சிடாதீங்க, காவல்துறையிட்ட மேல கையை வச்சிடாதீங்க, ஓட்டு விழாது. 7 லட்சம் ஓட்டு அங்க இருக்குது. அரசு அதிகாரிகள்லாம் யாருக்கு குத்துவாங்கன்னா டிஎம்கேக்கு தான் குத்துவாங்க.
அதனால அவங்க மேல கை வச்சிடாதீங்க. தூய்மை பணியாளர்கள் அது தேவையில்லைங்க. வந்தா வருது, வரலன்னா போதும். இவங்கள 100 ஆளை வச்சு குப்பையை அள்ளி போட்டுடுவோம். என்ன பண்ணணுமோ பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்கள அகற்றுங்க. வெளியிலிருந்து வரக்கூடியவங்கள நம்மளை பார்த்து தப்பா நினைப்பாங்க. மாநகராட்சி பக்கத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. அந்த இடமே நாறுதுன்னு சொன்னாங்க. அவங்க நடத்துகிற விதம் என்பது வேற, இவங்க நடத்துகிற விதம் என்பது வேற. இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி சரிங்க நாங்கள் கொடுத்துட்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது பழைய பில்டிங்கில் புது பெயிண்ட் அடிச்சு கொடுப்பாங்கல்ல, அதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய யுக்திலாம் தெரியாமல் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யார்? ஜாக்டோஜியோ அமைப்பு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு வாரமாக வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 2500 ரூபாய் நாங்கள் வந்து ஊதிய உயர்வு கொடுக்குறோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை. இந்த சங்கத்தோட நிர்வாகிகள் ஒத்துக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க. மற்ற கவர்மெண்ட் டீச்சர் மாதிரி எங்களுக்கும் வந்து பணி நிரந்தரம் வேணும். அதற்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை எங்களுக்கும் ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடியலை. மறுபடியும் வந்து நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம்னு அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கும் பொழுதே பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த பகுதி நேர ஆசிரியர் சி கண்ணன் என்ற ஒரு நபர் தற்கொலைக்கு முயற்சி செய்து கடைசியில் அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்துட்டாரு. இப்போ நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் ஐயா 50 லட்சம் ரூபாய் கொடுங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருங்க அந்த குடும்பத்துக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது செய்தி அல்ல, அரசாங்கம் செய்த ஒரு கொலை. அப்படிதான் நாம இதை பார்க்கணும். டிஎம்கே அரசாங்கம் செய்த ஒரு கொலை. தற்கொலை செய்வது குற்றம் என்றால் தற்கொலைக்கு தூண்டுவது மிகப்பெரிய குற்றம். அதற்கு தான் தண்டனை அதிகம். அப்படி பார்க்கும் பொழுது டிஎம்கே அரசாங்கம் அந்த ஆசிரியரை தற்கொலை செய்வதற்கு தூண்டி இருக்கிறது. அங்கங்க மக்களை வந்து சாவடிக்கிறது தான் திராவிட மாடலா? இதுதான் விடியல் அரசா? கேட்டா முதலமைச்சர் மேடையில் நின்று நாங்க வந்துட்டு 99 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. அப்படி நீங்க நிறைவேற்றினா ஏன் வீதிக்கு வந்து அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் செய்யும் பொழுது மேடையில் சொல்றாங்க, இந்த பாக்ஸ் இருக்குல்லங்க, ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்காகத்தான். இந்த கீ என்கிட்ட இருக்குது. உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்னன்றதை நீங்கள் எழுதி இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 100 நாட்களில் அந்த பிரச்சனை வந்து விரைந்து முடிக்கப்படும், அதற்கு தீர்வு காணப்படும் சொல்லியிருந்தாங்க. ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருந்தாங்க, பாஸ் மாதிரி. அந்த அட்டையை வந்து நீங்கள் நேரடியாக தலைமைச் செயலகம் வந்து என்னுடைய அறைக்கே கொண்டு வரலாம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் வந்து 100 நாட்களில் தீர்த்து தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மாயாஜாலம் காட்டுற மாதிரி, வித்தை காட்டுற மாதிரி அந்த பாக்ஸ் இப்போ மறைஞ்சு போச்சு. அதுவும் போக 2025 டிஎம்கேவோட தேர்தல் பிரச்சாரம் என்ன தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய பில்டிங்க்கு ஒயிட் வாஷ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம்ல ஏமாத்தி, அதே மாதிரி முன்னாடி நீங்கள் ஒரு பெட்டியில் மனு போட்டீங்கல்ல, அப்படியெல்லாம் போட தேவையில்ல. உங்களுக்கு ஈஸியாக டிஜிட்டல் முறையில் நான் வந்து ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு டிஜிட்டல் முறையில் டிஎம்கே அரசாங்கம் மக்களை ஏமாற்ற பார்க்குது. அதுவும் போக வந்து அரசாங்கத்தால் கொலை செய்யப்பட்ட அந்த கண்ணன் என்பவருக்கு உரிய நிவாரணத்தை வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டும், டிஎம்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நாம குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தரை பலி கொடுத்தா தான் கிடைக்குமா? அதுதான் விடியல் அரசு, அதுதான் திராவிட மாடலா? நமக்கு புரியல, விளங்கல. ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஓட்டு போடாதவங்களுக்கு நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்றாங்க. அப்ப இந்த போராடக்கூடிய மக்களுக்கெல்லாம் இப்ப முதலமைச்சர் யாரு? அதுல உலகத்தின் 8வது அதிசயமாக திகழக்கூடிய நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா போற இடங்கள் எல்லாமே மேடையில் ஏறி நின்று மைக்க பிடிச்சிட்டு டிஎம்கே அரசாங்கம் சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லாததை செய்யவே வேண்டாம், நீங்க சொன்னதை செய்யுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்னீங்களே, தேர்தல் அறிக்கையில சொன்னீங்கல்ல, அதை ஏன் நீங்க நிறைவேற்றல? இனியாவது இந்த மாதிரியான தேர்தல் அறிக்கையை நம்பி தமிழக மக்கள் வந்து ஏமாறக்கூடாது. நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றி ஆகணுன்ற சட்டம்லாம் கிடையாது. அதனால தான் ஈஸியாக வந்துட்டு இந்த டிஎம்கே மாதிரியான கட்சி மக்களை ஏமாற்றிடுறாங்க. சும்மா தானேங்க, காசா பணமா அள்ளி விடுவோங்க.
அப்படின்னு 5 தேர்தல் அறிக்கை மட்டுமில்ல, லட்சக்கணக்கான தேர்தல் அறிக்கையை அச்சடிச்சு காகிதமாக மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. மக்களும் படித்து பார்த்துட்டு ஏமாந்துடுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஏமாறாதீங்க. நமக்கு விழிப்புணர்வு இருக்குது, நமக்கு பகுத்தறிவு இருக்குது. திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்க. ஓட்டு என்பது நம்முடைய ஜனநாயக உரிமை. அந்த ஒரு விரல் புரட்சி, அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரைட்ஸு. இன்னும் 3 மாத காலங்கள் இருக்குது. அந்த 3 மாதங்களுக்குள் எத்தனை உயிர் போகுன்றது நமக்கு தெரியலை. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக மக்களை கொஞ்சம் குவிப்பது தான் திராவிட மாடலா? இதுதான் விடியல் அரசா? விடியல் எங்கே? மக்கள் இதைத்தான் கேட்குறாங்க. விடியல் எங்கே? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஆரம்பித்த கட்சி அது. பேரறிஞர் அண்ணா. ஏன் அப்படி சொல்றாங்க? மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அறிஞர் அண்ணா மதுக்கடைகளை திறந்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் என்பது, தமிழச்சிகள் தாலி அறுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகிகள் கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணாவின் வழியில் வரக்கூடிய, அறிஞர் அண்ணாவின் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிரியர் பெருமக்களை இன்று கொஞ்சம் குவித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் விடியலா? இதுதான் திராவிட மாடலா? இதற்கு முதலமைச்சர் அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.